ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க ஒரு முக்கியமான டிஷ் பார்க்க போகிறோம். பால் பூரி. பானிபூரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேல்பூரி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலை கொண்டு சுவையான பால் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் பூரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருள் பார்த்துடலாமா? ரவை வந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, ஏலக்காய், கொஞ்சம் போல் அரிசி மாவு. பால் வந்து பூரி மேலே ஆட் பண்ணுறதுக்கு பாதாம் பால் காய்ச்ச போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். சர்க்கரை வந்து ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஒயிட்னஸ்ஸாக இருக்கணுன்றதுனால. மற்றதுக்கெலாம் நம்ம நாட்டு சர்க்கரை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போட்டுக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் தான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரவையை ஒரு ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வறுத்தும் அரைக்கலாம், இல்லை அப்படியேவும் நீங்கள் அரைக்கலாம். வறுத்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். நம்ம பூரி தான் போட போகிறோம், அதனால் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. இது கூடமே ஒரு ஏலக்காய் போட்டுக்க போகிறோம் நம்ம. இவ்வளோ தான். கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துடலாம். சால்ட் வந்து ஒரு துளி தான் சேர்க்குறோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போது இதை நல்லா நைஸாக ரவையை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச ரவையை இதில் சேர்த்துடலாம். கூடவே அரிசி மாவு 1 பங்குக்கு நம்ம அரை பங்கு அரிசி மாவு சேர்க்கணும். 1 கப்பு ரவைக்கு அரை கப்பு சேர்த்துருக்குறேன். இப்போது கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு, சாஃப்டாக இருக்கும் இது, லேசாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஊறி வந்துடும். அவ்வளோதான். இப்போது கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸு நம்ம மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம் மாவை. இப்போ எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்றை போல் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி உருட்டுற அளவுக்கு நம்ம இப்போ வச்சுக்கணும். பால் வந்து நல்லா திக்காக காசி பாதாம் பால் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கோங்க, இல்லை சப்பாத்தி போல் பெருசாக உருட்டிட்டு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை உருண்டை பண்ணி பெருசாக உருட்டிட்டு கட் பண்ணி நம்ம ஷேப்பாக எடுத்துக்கலாம். உருட்டுறதுக்கு ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம்.
இது மாதிரி திரட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். அழகாக இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுங்க. நீங்கள் இதே மாதிரி நம்ம ரவையில் தான் இந்த பூரி செய்யணும்னு இல்லை, அரிசி மாவு கார்ன் மாவு சேர்த்து செய்யலாம், இல்லை சப்பாத்தி மாவில் கூட செய்யலாம். ஆனால் இதில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். எல்லாத்தையும் அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் பொரிச்சு எடுக்க. இப்போது சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். குட்டி குட்டியாக பூரி போடுறதுக்கு தானே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரே ஷேப்பாக வரணுன்னு தான் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போது ரெடி ஆகிடுது. நிறையவே நான் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெயை சூடு பண்ணலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெயை போட்டு சூடு பண்ணலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சின பாலில் முந்திரி பாதாம் உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நான் பாதாம் தான் சேர்த்துருக்கேன். முந்திரியும் பாதாம் காமிச்சேன் இல்லையா, ஏலக்காய் மாவோடு நம்ம அரைச்சிட்டோம். இப்போது இதோட பாதாம் பவுட்ரு தான் நான் சேர்க்க போகிறேன். தேவைக்கேற்ப பாதாம் பவுட்ரு இந்த பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது பூரி மேலே பொரிச்சு எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த பால். நட்ஸ்லாம் மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் தூவி கொடுக்க போகிறீங்க. இப்போது பால் திக்காக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் துருவல் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், திகட்டும். அப்புறம் கூடவே இனிப்பு சேர்த்துடலாம். ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் ஒரு 2 ஸ்பூன், எவ்வளோ பாலோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்து தயாராகிடுச்சு. எண்ணெய் சூடு ஏறுறதுங்காட்டியும் நம்ம பால் ரெடி பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே காய்ச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு இதுலேயே நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற பால் தான். கூட தேங்காய் பால் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம நார்மல் பால் திக்காக காய்ச்சி எடுத்துருக்கோம். இப்போது எண்ணெய் சூடேறிடுத்து பொரிச்சிக்கலாம்.
ரொம்ப சாஃப்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பூரியை சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் பூரி. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. தேங்காய் பால் பூரி ரொம்ப லாங் வீடியோவாக போடுறேன்னு நினைக்காதீங்க. ஃபோனில் ஸ்கிப் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், ஃபோன் ஹேங் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஹீட்டில் ஸ்கிப் பண்ண முடியல, அதுக்காக தான் அப்படியே வீடியோ கண்டினியூவாக போடுறேன். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். சரின்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனல் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் என் வீடியோவை பார்க்கணுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எதனா குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பூரி அழகாக ரெடி ஆகிடுத்து. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பூரி ரெடி ஆகிடுச்சு இல்லையா பரிமாறத்துக்கு. சுவையான பால் பூரி ரெடி ஆகிடுச்சு. மில்க்கும் நான் ரெடி பண்ணதை காமிச்சிட்டேன். சூப்பராக இனிப்பெல்லாம் சேர்த்தாச்சு, ஏலக்காய் பொடி தூவியாச்சு. இந்த பாலை வந்து நம்ம இந்த பூரி மேலே ஆட் பண்ணிடணும். சுட சுட மிதமான சூட்டில் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். மேலே நட்ஸு தூவி நீங்கள் கொடுக்கலாம். பாதாம் பால் பூரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் ஒன்றா சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த பாதாம் பால் பூரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வாசம் அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.